நான் இன்னாருங்கிற என் பெருமை தெரிஞ்சுட்டா தான் ஐயோ நான் எங்கேயோ சகதியில் உடல்றேன் போல் இருக்கேன்னே புரியும். நீ சகதிக்கு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ எழுந்திருந்து வரவே மாட்டோம். நான் எங்கேயோ இருக்க வேண்டிவான், ஆனால் துன்பப்பட்டு இருக்கேன். இதில் இன்னார் என்ன யாரெல்லாம் வித்தியாசம் இல்லை. யாரோ ஆணு பெண்ணு, சாதி வேறுபாடு, படிப்பு வேறுபாடு, எந்த வேறுபாடும் இல்லை. ஆத்மா பரமாத்மாவோட சேர வேண்டும். அவருக்கு இருக்கிற ஞானம் இவருக்கும் இருக்கிறது. அதுக்கு ஏதேதோ தடங்கலாக இருக்குது. அந்த தடங்கல்களை நீக்கியாக வேண்டும். இவ்வளவுதான் தேவை. இதுக்கு கர்மயோகம் எப்படி உபயோகப்படும்? அழுக்க போக்குறதுக்கு உபயோகப்படும். இருக்கிற அழுக்கு நம்ம மனசுலேருந்து போகணும். சரியாக கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ ஆந்தனை அதை பண்ணிண்டே வாங்கோ. மெதுவாக அதுவே அழுக்க அலம்பி தள்ளிடும். கழுவி 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 தள்ளும். அது நமக்கே புரியும், கண்ணுக்கு தெரியாது. அழுக்கே கண்ணுக்கு தெரியலையே, அப்புறம் போகிறது எப்படி கண்ணுக்கு தெரியும்? இந்த இடத்துல அழுக்கு இருக்குது, பெருக்கி தெரியனா போடுத்துன்னு தெரியும். மனசில் இருக்கிற அழுக்கே கண்ணில் படலையே, புத்தியில் இருக்கிற அழுக்கே படலையே. ஆனால் அது போகிறது நம்ம கண்ணில் படாது, கண்ணனுடைய கண்ணில் படுகிறது. ஆனால் போன பிற்பாடு அதனுடைய தாக்கம் என்னன்னு தெரிஞ்சிடணும் இல்லையா? அழுக்கு இருந்தது, இப்போ அழுக்கு படுத்து. மனசில் அழுக்கு இருந்ததுன்னா புத்தி கோளாறாக இருக்கும், சரியாக ஓடாது, ஞானம் சரியாக போகாது. ஒரு வண்டி ஓடணும், அதில் எரிபொருள் ஓடின்னு இருக்கு, நடுவில் அழுக்கு அடைச்சிருந்தா தட்டு தட்டுன்னு போய் வண்டி நின்றுபடும். அதை எடுத்து அப்படி ஒரு தொடச்சி சரிப்படுத்தி போடுங்க, ஓஹோன்னு வேகமாக ஓடும். அதை போலத்தான் இந்த மனசும் அங்கங்கே நடுவில் இருக்கிற அழுக்குகள்லாம் களையணும். அதுக்குத்தான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன செய்யணுமோ செய்யுங்கோ. இது கர்மயோகமாகிறதுன்னு அந்த வழி சொல்கிறார் கண்ணன்.